நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இந்த வசனம் அருமையான வசனம். இந்த வசனத்தை, இந்த பாடலை பாடினவர் தாவீது என்ற மேல் பகுதியில் நான் படிக்கிறோம். தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அது தீர்மானம் என்னவென்றால், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால், சொல்லுங்க, இங்க எல்லாரும் இங்க கவனிக்கணும், சரியா? துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கிறது வரை. துன்மார்க்கன் எவ்வளவு நாள் இருப்பான் சொல்லுங்க, வாயின்னு சொல்லுங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நாள் இருப்பான் துன்மார்க்கன்? தெரியாது. குறிக்கப்பட்ட காலம் வரை இருப்பான் துன்மார்க்கன். சில நேரம் நூற்றுக்கணக்கான வருஷம் இருந்துருவான். எவ்வளவு காலம் இருந்தாலும் அவ்வளவு நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும்? வாயை கடிவாளத்தினால். ஆமா, கடிவாளம்னா என்னது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கடிவாளம், கடிவாளம் குதிரைக்கு என்ன போட்டிருக்கிறது? கடிவாளம் போட்டிருக்கிறது. அதுபோல மனுஷனுக்கு ஒரு கடிவாளம் உண்டு. அந்த கடிவாளம் கர்த்தருடைய வசனம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே கடிவாளமாகிய தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய நாவை கட்ட வேண்டும், நம்முடைய வாயை கட்ட வேண்டும். அப்போ நம்மை கடிவாளத்தினால் கட்டி வைத்து ஆண்டவருடைய வசனத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும். வேத வசனத்தை பேசி பேசி ஆண்டவரை துதிக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே வேத வசனமாகிய கடிவாளத்தினால் நம்முடைய வாயை கட்டி ஆண்டவரை மையப்படுத்தணும். இப்போ கூட அலைவண்ட வந்தேன். ஒருவனை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ கள்ளத்தனமான ஊழியம் செய்கிறாய், நீ மாய்மாலக்காரன் என்றெல்லாம் கேவலமா பேசுறது நிற்கிறாங்க. நீ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அவன் சொல்லுறது சரி என்று விட்டுற வேண்டியது இல்லையா? அவர் நேரடியாக நம்ம மண்ணை வாரி போட்டு சாம போடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்வாங்க, சொல்லுவாங்க. எது இருந்தாலும் தெரியும், வாயே திறக்க கூடாது. பேசாம வேத வசமாய் கடிவாளத்தில் நம்மை இயேசு எப்படி இருந்தார்? அவர் வையப்படும் போது சத்தமிடாது இருந்த அந்த வசனம் வாசிங்க. ஏசாயா 53 கடைசி பகுதியில் வரும், வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசி. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதபடி இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவார். இது ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொன்ன இயேசுவுடைய பாடு மரணங்களுக்கும் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க, இல்லை தூரத்திலிருந்து வேதனைப்படுத்துவாங்க, நம்மிடத்தில் வாங்கி சாப்பிட்டு விட்டு நம்ம நிந்திப்பாங்க, ஏளனமா பேசுவாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? சத்தம் போடக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, பொறுமையா இருக்க வேண்டும். பிராவை போல கபடற்றவர்களா இருக்கணும், பிராவை போல சாந்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தில் படிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நலமானதையும் பேசாமல் எப்படி இருந்தேன்? அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. துக்கம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேதனையா இருக்க சில நேரம் இல்லையா? நான் குற்றம் செய்யலையே, நான் நியாயம் தானே சொல்றேன். நான் பேசுன ஒரு சோதரி, என் சோதரர்கள் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, கொடுத்த பணத்தை கேட்டா ஒரே வார்த்தை நான் தர முடியாது என்று சொல்றாங்க. ஐயா, எங்களுக்கு சொந்த வீடு இப்ப இல்லை, பணம் இல்லை, என்ன செய்வோம்? வேலை செய்ய பிழைக்கவும் சூழ்நிலை இல்லை. அப்ப நான் சொன்னேன், ஒன்றுமே சொல்லாதுங்க, இந்த வசனத்தின்படி நம்ம மௌனமா இருப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். கரங்களை வைத்து பார்ப்போம். ஐயோ,
ஒரு கருவுமே இல்லையே. மௌனமா இருக்கணும். இயேசு எப்படி இருந்தார்? சத்தமிடாதபடி இருந்த ஆற்றை போல் இருந்தார். எப்படி இருந்தார்? அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அதுதான் இயேசுவின் மாதிரி இல்லையா? அப்போ நியாயம்தான், நம்ம செய்யறதெல்லாம் நியாயம்தான், நம்ம சொல்லுறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் அந்த நியாயம் என்னப்படாது, எடுபடாமல் போய்விடும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே, இந்த சூழ்நிலை இந்த காரியங்கள்லாம் பார்த்தா எனக்குள்ளே ஒரு அனல் உண்டானது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தொடர்ந்து அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். பாருங்க, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லிதார், மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் அப்படி நம்ம அறிந்தாதான் அதுக்கேற்றது நம்ம வாழ்வோம் இல்லையா? சிலர் போய் பணத்தை சேமிப்பாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படியா கவனிப்போம், கீழ்ப்படியா போவோம், உடனே தனது பணத்தை எல்லாம் எடுத்து மனம் போல சாப்பிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து எதெல்லாம் செய்து பணத்தை தீர்த்துருவாங்க. வச்சாலும் இந்த பையன் என்ன செய்ய மாட்டான், ஒழுங்கா வச்சு செலவு பண்ண மாட்டான். நல்ல செலவாக்கி வைத்து விட்டு போகிறது எதுக்கு, கொண்டே போயிடும். நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை, வீடுகளை, ஆஸ்திகளை, பணங்களை செலவழிக்கிற எத்தனையோ பெற்றோர் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போ நம்மை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு என்ன அறிவு இருக்கணும்? இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவேனா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேனா, தேவனுடைய வருகை சீக்கிரம், அப்படி வருகையை நான் சந்திக்க ஆயத்தமா? ஒரு மனுஷனுடைய நிலை என்ன? வாசிங்க கீழே. இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. நம்ம ஆயுசு எல்லாம் தேவனுடைய பார்வை ஒன்றே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், எந்த மனுஷனும் மாயே என்பது. எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன்? மாயை. மாயை என்ன பாருங்க, ஒரு புகை அப்படியே எழும்பி வருது, கொஞ்ச நேரத்துல எங்கேயும் மாய்ந்து போகுது, பிடிக்க முடியாது. இது போலதான் மனுஷனுடைய அழகு, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், மனுஷனுடைய வீடு, ஆஸ்தி, சொத்து, படிப்பு, பட்டா, மனுஷனுக்கு இருக்கிற எல்லாமே மாயை. மனுஷன் மொத்தமாக சொல்லுகிறார், மனுஷன் எப்படி இருக்கிறான்? மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், வேஷமாகவே திரிகிறான். உலகத்தில் சிரிக்கிறது, கிடைக்கிறது, பெரியதா டேம்னிங்கமா நடக்கிறது எல்லாம் அது வேஷம்தான். நல்ல சொல்லுவோம், என்ன நல்ல சொல்லுவோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிற உதவி செய்யும். என் வாயை நான் கடிவாளத்தால் அடக்கி வைத்து உமக்கு பிரியமான நான் செய்கிற கிருபை தாரும். எப்போதும் உமக்கு உங்களுடைய சத்தியத்தை நான் கை கொண்டு நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவர் கேட்போம். இப்போ கடைசியாக ஒன்று வாசித்து முடித்து வாசிங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே, என்னுடைய கண்ணீருக்கு மௌனமாயிராதே. என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். உலகத்தில் எவ்வளவு பெரிய சொத்துக்களும் ஐஸ்வர்யம் சம்பாதித்தாலும் இந்த பூமிக்கு ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நான் எப்படி இருக்கிறேன்? அந்நியனா இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன். பரதேசினா ஒன்றுமே இல்லை, ஒன்று இல்லாத வீடு, ஆஸ்தி, சொத்து ஒன்று நம்ம இருந்தும் நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி இல்லாத ஒரு சொல்லுவோம், நான் வைத்த வீடு, நான் இதை உருவாக்கின பணம், என்னுடைய சொத்து, ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணுமே நம்ம கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரே நம்மை தாழ்த்துவோம், தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.